இதுக்கு மேலே நான் அரசியல் என்னத்தை சொல்லி ஒன்று பண்ண வரைக்கும் செஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு, அவளே வீட்டில் வந்து செஞ்சுட்டு போயிட்டா என்ன. இதுக்கு மேலே அதான் சொல்கிறேன்னே, எப்படி மாறப்போகுது அப்படின்லாம் தெரில. அந்த இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கும், அதை வச்சு மேபி அவங்க ஏதாவது டெவலப் பண்ணலாம். கன்ஃபார்ம் கல்யாணம் அப்படின்னாலாம் தெரில எப்படி அமையும் என்ன ஏதுன்னு தெரில. ஏன்னா இப்போ சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டோரி இதுதான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நிறைய உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சேனலோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்குது உள்ள. இப்போ ஒரு சில இப்போ டைமில் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஸ்டோரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஷூட்டிங் இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஸ்டோரி ரெடி பண்ணி வந்து அங்கே போகுது, சேனல் போகுது. சேனலை வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண வேணாம், வேறு எதனா சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, நிலையான ஒரு இது இல்லை. அதனால் என்ன எப்படி இது கொண்டு போவாங்க அப்படின்றது. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காமல் கூட மேபி போகலாம், லவ் பண்ணாமல் கூட நம்ம போகலாம்.